கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 பேதுரு 2:24. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஏசப்பா சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எதை நினைத்து கலங்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பலவீனத்தை நினைத்து கவலைப்பட்டு இருக்கீங்களா? இந்த பலவீனம் எனக்கு இருக்குது சொல்லிட்டாங்களே, இந்த வியாதி எனக்கு இருக்குது சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நினைத்து அழுகுறீங்களே. ஏசப்பா சொல்கிறாரு, உன்னை குணப்படுத்திட்டேன். ஆமேன். உங்களை குணப்படுத்திட்டேன்னு சொல்கிறாரு. அது பலவீனம் மாத்திரம் இல்லை, உங்கள் இருதயத்தில் பட்டிருக்க ஒரு காயம் கூட. ஏதோ ஒரு காரியம் உங்களை ரொம்ப பாதித்து அதில் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? அதை நினைக்கும் போதும் சரி, ஏதோ ஒன்று பார்க்கும் போதும் சரி, இது நடந்துச்சு, இந்த வார்த்தை என்னை காயப்படுத்துதே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களே. உங்களுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, உங்களை குணமாக்கிட்டேன்னு சொல்கிறாரு, உங்களை குணமாக்குவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். அதுவும் எப்படி தெரியுமா? அவரோட தழும்புகளால் நீங்கள் குணமானீங்க. நம்மளுக்காக அவர் சிலுவையில் நோய்களையும் பாரங்களையும் காயங்களையும் சாபங்களையும் பாவங்களையும் அவர் ஏற்றுக்கிட்டார். இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் சொல்கிறாரு, நீ குணமாயிட்ட, ஏன் தழும்புனால குணமாயிட்ட, உனக்காக நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், கவலைப்படாத, எதுவுமே உன்னை அசைக்க முடியாதுன்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்க, உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். டாக்டர் ரிப்போர்ட்ஸ் மாறும். எந்த விதமான காயத்தினால் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ சமாதானத்தை ஏசப்பா தருவார், சந்தோஷம் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.